தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள பிராமி கடைக்கண்களே. அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. எல்லாருமே நீங்கள் 12 ராசியில் பிறந்தவர்கள், 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பதிவை ஒரு தடவை பாருங்க. இந்த பதிவு பார்க்கறதுனால 2025 எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அரசியலில் உள்ளவர்களாக இருக்கலாம், ஆன்மீகம் சார்ந்தவர்களாக இருக்கலாம், கலைத்துறையில் இருப்பவர்களாக இருக்கலாம். எல்லாருமே இந்த பதிவை அவசியம் பாருங்க. ஏன் அப்படின்னா, சில முக்கிய தகவல்களை 2025 நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். நான் ரொம்ப பாசிட்டிவா பேசிதான் நீங்க இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நம்ம என்னைக்குமே நெகட்டிவா பேசினதில்லை. இதுலேயும் நெகட்டிவ் வராது, பாசிட்டிவ் தான். ஆனால் சில நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவாக சொல்ல போகிறோம். நம்ம 2025 சந்திக்கக்கூடிய சில விஷயங்களை எப்படி சந்திக்காம தவிர்ப்பது, அதுக்கு தான் இந்த பதிவு. இது இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வீட்டில் வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை சந்திக்காம இருக்கணும். அதுக்கு அந்த சந்திக்காம இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த பதிவை பார்த்தாலே நம்ம எச்சரிக்கையாக இருந்தால் போதும், அவ்வளோதான். முதல்ல நான் ஒரு பாட்டு, எனக்கு ஒரு ஞாபகம் வருது. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் அப்படின்னு அகத்தியர் படத்துல இந்த பாடல் வரும். உண்மையிலேயே அந்த பாட்டை கேட்டு பாருங்க, நிறைய விஷயங்கள் அதுல புரிய வரும் நமக்கு. இந்த பதிவு நீங்க எந்த தொழில் செய்றீங்க உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க எத்தனை தொழில் செய்வீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, அதுல யார் யார் எந்த தொழில் செய்பவர்கள் கவனமா இருக்கணும். ரொம்ப முக்கியம். அதுதான், இந்த கவனம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பணம் ரொம்ப முக்கியம். ஒரு பணம் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில் நடத்துறோம். யாருக்கெல்லாம் இந்த வருஷம் சரிவு ஏற்பட போகுது, யாரெல்லாம் ரொம்ப பின்தங்குற சூழ்நிலைகளுக்கு போறீங்க, அவங்கெல்லாம் இப்ப ரொம்ப கவனமா இதை பார்த்துக்கிட்டோம்னா சரிவு ஏற்படாம தடுக்க முடியும். நீங்க ஏதாவது ஒரு பணம் வச்சிருக்கீங்க, அதை முதலீடு போடணும்னு ஆசை வருது, எந்த தொழில போடக்கூடாது, இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியம். அப்பதான் நம்மளுடைய இந்த வருஷத்தை அதிர்ஷ்டமான வருஷமா பயன்படுத்த முடியும். இல்லைன்னா துரதிர்ஷ்டமான வருஷமா போயிடும். பணம் லாஸ் போட்டுட்டு திருப்பி எதிர்பார்க்க கூடாது. ஒன்று சொல்லுவாங்க, நெருக்கடி காலத்துல யாராவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைன்னு சொல்லிட்டு பணம் கேட்பாங்க. உண்மையிலே சொல்றேன், தைரியமா சொல்லுங்க, பணம் ரொம்ப உதவி கேட்கிறவங்களுக்கு என்னால முடியாதுன்னு சொல்லுங்க. நான் கொடுக்குற நிலைமையில இல்லைன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஏன்னா அவர்களுடைய சூழ்நிலைகளை பார்த்துக்கணும். ஒரு ஒரிஜினாலிட்டி அவங்களுடைய சூழ்நிலைகள் ரொம்ப சிரமமா இருந்ததுன்னா கணிசமான தொகை நம்ம உதவி பண்ணலாம். ஆனா சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி என்னன்னே தெரியாம நம்மள்ட்ட பணம் கேட்பாங்க. அப்போ ஒரு சூழ்நிலையை உருவாக்கி சொல்லுவாங்க. அது மாதிரி கொடுக்கும்போது நம்ம திரும்பி அந்த பணத்தை வாங்க முடியாது. வராக்கடன் தான். என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் லாபம். இல்லைங்க, நண்பருங்க, தெரிஞ்சவருங்க, அறிஞ்சவருங்க, சொந்தக்காரவங்க கேட்டாங்கங்க, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து கேட்டாங்கங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் முதல்ல கொடுக்கும் போதே முடிவு பண்ணிக்கணும், இது என்னைக்கு வரும்ன்றது நமக்கு தெரியாது. அப்போதான் மனசு நிம்மதி வரும். என்னைக்கு இந்த பணம் திரும்பி ரிட்டர்ன்ல வரும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இல்லாமல் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் பணம் சேஃப்டி. நாளைக்கு கிடைக்குமா, நாளானைக்கு கிடைக்குமா, அக்டோபர் மாதம் கிடைக்குமா, நவம்பர் மாதம் கிடைக்குமா அப்படின்னு திங்கிங் பண்ணீங்கன்னா வருஷம் முழுக்க இல்லை, வருஷங்கள் கூட ஓடும், பணம் கிடைக்காது. இதுமாரி தான் பணத்துல தான் மனம் என்னைக்குமே பிரச்சனை வரும். நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ இந்த வருஷத்துல அதிகபட்சம் பணத்தை சேவ் பண்ண வேண்டிய கட்டாயம். அதில் தொழில் முனைவர்கள் ரொம்ப கவனமாக இந்த வருஷத்துல இருக்கணும். ஃபர்ஸ்ட் தான் எந்த தொழில் சார்ந்தவர்கள் முதல்ல கவனமா இருக்கணும். விவசாய நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அடுத்தது ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்பவர்கள். நல்ல கவனிங்க.
விவசாய நிலம் சார்ந்தவர்கள் நீங்க என் பருவத்தில் ஒரு பருவம் சார்ந்துதான் விவசாய நிலங்கள் நம்ம பிசினஸ் பண்ண முடியும். அந்த பருவத்தில் எதை போடணும், அந்த பருவ நிலைகளை வைத்து விவசாய நிலங்களை நீங்க குறைந்த முதலீடு இந்த வருஷத்துல முயற்சி பண்ணுங்க. பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீடியாலாம் நிறைய வந்துருச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் பழைய காலத்துக்கு நம்ம போயிடணும். இப்போ பழைய காலத்துக்கு கொஞ்சம் போங்க, அப்போதான் நீங்க நிம்மதியா இருக்கலாம். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கர்நாடகாவா இருந்தா ஒண்ணு, கேரளாவா இருந்தா ஒண்ணு, ஒவ்வொரு மாதம் இதுதான் கணக்கு, வேற ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. கேரளாவில் ஆடி மாதம், ஆனி ஆடி இந்த மாதங்கள்ல மழை இருக்கும். அப்ப கேரளாவில் நிலச்சரிவு ஆவணி மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்படியும் நிலச்சரிவுகள் ஏற்படும், மழை அதிகமா இருக்கும், வெள்ளம் அதிகமா இருக்கும். இது நம்ம உலகம் ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து நடந்துகிட்டு இருக்கிறது. இது ஒன்றும் இந்த வருஷம் 2023 அப்படின்னு கிடையாது, 2022 அப்படின்னு கிடையாது. இப்பெல்லாம் சொல்றாங்க வரலாறு காணாமல் 30 ஆண்டுகள் கழித்து எங்க ஊர்ல 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றோம், 30 வருஷத்துக்குள்ளேயே 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. ஆனா மழை பெஞ்சது நம்ம கணக்கிடப்படலை. அப்ப நிறைய வயல்கள் இருந்தது, வீடுகள் ரொம்ப குறைவு, மழையுடைய அளவு, மழை பூமிக்கு தேவைப்பட்டது, அந்த பூமி இழுத்துக்கிட்டு அப்ப மழையோட அளவு நமக்கு கணக்கிடப்பட முடியல. 50 தாண்டி பெஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வீடு, எங்க பார்த்தாலும் தரை, பூமி இழுக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. தண்ணி அது ஓடுறதுக்கு வழி தேடுது. இந்த யானையெல்லாம் காட்டுல பாத்தீங்கன்னா யானையெல்லாம் ஊருக்குள்ள வந்துருச்சு, புலி ஊருக்குள்ள வந்துருச்சு, சிறுத்தை ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு இப்ப இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம். ஊருக்குள்ள வரல, அது ஊர் இல்லாம போயிடுச்சு, காடு இல்லாம போகுது. அது எங்க போறதுன்னு தெரியாம ஊருக்குள்ள வந்துடுது. மேக்சிமம் அதோடைய ஊரை தான் நாம இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா விளைய நிலங்களாக நம்மளோட வீடுகளா மாத்திட்டோம். அதே மாதிரிதான் மழை பெய்யுது, மழை எல்லா காலத்திலையும் பொழியிற மழை தான். ஐப்பசி கார்த்திகை மார்கழின்னா அடமழை தான். ஐப்பசியில கடும் குளிர் தான். அடமழைன்னா நீங்க எல்லாம் என்ன இப்பெல்லாம் நம்ம சொல்றோம், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இடுப்பு அளவுல தண்ணி நின்னதெல்லாம் உண்டு. ஆறு கடந்து வேலைக்கு போனவங்க எல்லாம் இருக்காங்க. அன்னைக்கு மீடியாலாம் கிடையாது. இது ஐப்பசியில நடந்திருக்கு. சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, எல்லாம் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சாப்பாடுலாம் வடகம் வத்தம் இதெல்லாம் போட்டு வீட்டுல போட்டு வச்சுக்கிட்டு அந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழியில வேலைக்கு போக மாட்டாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும், நான் இதான் காரணம். தை பிறந்தாதான் வழியே கிடைக்கும், போறதுக்கு வழியே கிடைக்கும். இல்லைன்னா சேரும் சகதியும் தான் இருக்கும். தையில தான் வெயில் வந்த பிறகுதான் நமக்கு லைஃப்ல ஒரு மாற்றமே வரும். ஆனா எல்லாம் இன்னைக்கு அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் பார்க்கிற இடமெல்லாம் வீடுகள், பார்க்கிற இடமெல்லாம் கட்டிடங்கள், தொழிற்சாலைகள், இப்படி எல்லாம் வந்ததுக்கு பிறகு மழை பொழியும் போது அதுக்கு போக இடம் தெரியல. அது எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள. இப்ப நம்ம ஏரிக்கிட்ட தான் வீடு கட்டியிருக்கோம், வயல்ல தான். இன்னைக்கு எத்தனையோ வயல் நிலங்களை பாருங்க வீடா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போகும். அதனால இந்த முழு உங்களுக்கு தீர்வையும் நான் கொடுக்குறேன், பொறுமையா பாருங்க. எடுத்தோன்னு இதுல ஒரு செய்தி வரல நினைச்சிடாதீங்க, லாஸ்ட்ல தான் வரும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதை என்னன்னா, அப்ப வயல் நிலங்கள்லாம் வீடு வந்துட்டதுனால மழை வரக்கூடிய மழை போக மாட்டேங்குது, போகிறதுக்கு வழி தெரியல, தேடுது. அப்ப யார் வீட்டுக்குள்ளேயே புதுதாக வெளியில போக வேண்டியதா இருக்கு. மழை பொழியால் அது ஆறுகளில் தான் கலக்கணும். இதான் இன்னி வரைக்கும் நடக்குது, நாளைக்கும் அதான் நடக்கும். எத்தனை காலம் மாறினாலும் அங்கதான் போகும். ஆறுல இருந்து தண்ணி கடலுக்கு தான் போகும். என்னைக்குமே இந்த ரூட் மாறாது. எல்லா காவேரியில பெய்ற மழை, அதாவது பார்த்தீங்கன்னா தலைக்காவிரியில் மழை துவங்கி பூம்புகாருடைய காவேரியில தான் சேரும். இதுக்கெல்லாம் கால அளவு இருக்கு. அதனாலதான் கர்நாடகாவில் முதல்ல மழை பெய்யும், அப்புறம் கேரளாவில் மழை, அப்புறமா தான் தமிழ்நாட்டில் மழை. அப்ப என்னன்னா, இந்த மழை காலங்களை வருஷம் நம்ம சந்திக்க தான் போறோம். இன்னும் வருஷத்துல சந்திக்க தான் போறோம். அந்த காலத்துல எல்லாம் 10 புயல் பார்த்திருக்காங்க, வருஷத்துல 10 புயல் பார்த்திருக்கிறாங்க. இப்பயாவது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் புயல் வர மாதிரி வந்துட்டு திரும்பி போகுது. அப்பெல்லாம் அடிச்சுட்டு தான் போவோம், எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு தான் போவோம்.
அப்பெல்லாம் வாழை மரங்களா இருக்கட்டும், தென்னை மரமா இருக்கட்டும், மரங்கள் எத்தனையோ சாஞ்சு ரோடுகள் இல்லாம, அதான் சொல்றேனே, இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழியில வாழ்வாதாரம் மிக மிக பாதிக்கப்படும். தை மாசம் தான் வழி பிறக்கும். அன்னைக்கு நடந்த உலகம் அதுதான். இன்னைக்கு அதுல 10% இப்ப பாக்குறோம் நம்ம. காரணம் என்னன்னா, மழை ஓடுவதற்கான வழிகளில் நாம் நிறைய புழக்கத்திற்கு வந்துட்டோம். இதுதான் இப்ப இருக்கு. இதை மாற்ற முடியாது இனிமேல். இப்ப சேஃப்டி என்ன பண்ணலாம்? எதுக்கு இப்ப இந்த வார்த்தைகளை நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, பாதுகாப்புங்கிறது நமக்குள்ளேயே நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். நாமளே இனிமேல் அலர்ட்டா ஆகணும். இப்ப மலைகிட்ட இருக்கக்கூடியவர்கள், இப்போ எந்த மலைக்கு அடிவாரத்துல வாழக்கூடியவர்கள், நம்மளே இப்ப கவனமா இருக்கணும். ஏன்னா மலைக்கிறது ரொம்ப நாள் அந்த மலை அப்படியே இருக்காது. அது கொஞ்ச நாள் இந்த மலை கீழே மண்ணாக மாறும். அதோட எப்படி கடல் ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல இருந்தது, இப்ப எப்படி முன்னாடி வந்திருக்கு கடல் அப்படின்னு சொல்றாங்களோ, மலையும் அப்படிதான். அப்ப அந்த மலைக்கு கீழே இடம் வாங்குறவங்க, வீடு கட்டுறவங்க சேஃப்டியா பாருங்க. அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சேஃப்டி பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம கையில இருக்கு. ஆண்டுகள்ல பொது பலன் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மழை பொழியும், புயல் அடிக்கும், எப்பயுமே அடிக்கும். நாம மனுஷாதான் நம்ம எல்லாமே இன்னைக்கு லைஃப்பை சில விஷயத்த செய்ய மறந்துட்டோம். இயற்கை அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. கத்திரி வெயில்ல பொழந்து கட்டுது. வெயில்ல கத்திரி வெயில் காலத்துல அது அதோட பழக்கத்தை மாத்திக்கல. மழை காலத்துல மழை பொழியுது, குளிர்காலத்துல குளிர் அடிக்குது. எங்கேயும் எதுவும் மாத்தல. ஆனா மாங்காய் ஒரு சீசன் காய்க்கும். இப்பெல்லாம் எல்லா காலத்திலயும் மாங்காய் காய்க்குது. ஒரு காலத்துல முருங்கைக்காய் இருக்கும், இப்ப எல்லா காலத்திலயும் முருங்கைக்காய் இருக்கு. பயிர்கள் பார்த்தீங்கன்னா, காய்கறிகள்லாம் ஒவ்வொரு பருவம் தான் இருக்கும். இந்தந்த பருவத்தில் இந்தந்த காய்கறி தான் இருக்கும். இன்னைக்கு எல்லா பருவத்திலும் எல்லா காய்கறியும் இருக்கு. அப்போ உலகம் என்ன ஆயிடுச்சு? இது பேர் வளர்ந்துட்டுன்னு சொல்றதா, இல்ல நமக்கான வாழ்க்கை நம்மளே மாத்திக்கிட்டோம்னு சொல்றதா? அப்ப இயற்கைக்கு மாறாத நம்ம போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? நல்லா கவனிங்க. வைகாசி மாசத்துல மாங்காய் இருக்கும், சித்திரை வைகாசி. ஆனி மாசத்துல மாம்பழம் இருக்கும். தை மாசம் பார்த்துட்டீங்கன்னா, தையை தாண்டிட்டுன்னா மாம் பிஞ்சு வந்துடும். பருவம் அதுதான். அப்ப என்னன்னா, இதையெல்லாம் அப்படியே கொண்டு போவாங்க. ஆடி மாசத்துல வைத்தால போகும்னு சொல்லுவாங்க, பேதி. ஏன்னா ஆணியில மாம்பழம் அதிகமா இருக்கும். நிறைய பேர் மாம்பழம் சாப்பிடுவாங்க. ஆடி மாசம் சூட்டை கிளப்பி விட்டுரும். இது சாப்பிட்டதோடைய விளைவுகள்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வயிற்று ரொம்ப பேதியை கிளப்பி விடும், சுத்தம் பண்ணிடும். ஆடி மாசம் சுத்தம் பண்ணிடும் வயிற்ற. நம்ம பேதி மாத்திரை சாப்பிடவே வேண்டாம். ஆவணி மாசம் கிளியர் ஆயிடுவான். புரட்டாசியில விரதம் இருப்பான், நான்வெஜ் கிடையாது. ஐப்பசியில திருப்பி ஆயத்த பணிக்கு ரெடி ஆயிடுவான். வாழ்வாதாரம் அப்படிதான் இருந்தது. இப்ப எதுக்கு இவ்வளவு நம்ம பேசுறோம்னா, நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு இயற்கை எக்காரணம் கொண்டும் சீற்றங்கள், அது இயற்கையா நடந்துகிட்டு இருக்கிறது மட்டும்தான் நடக்குது. அது ஒன்றும் பெரிய அளவுலேயே கொண்டு போகல. இது எல்லா வருஷமும் வரும். நீங்க பஞ்சாங்கத்தை திறந்தாலும் சரி, எல்லா வருஷத்துலையும் புயல்கள் உண்டு, மழை உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. கடவுளே இந்த வருஷம் எனக்கு புயல் வரக்கூடாது, மழை வரக்கூடாதுன்னா வேண்ட முடியாது. ஏன்னா இயற்கை இருக்கிற வரைக்கும் இருக்கும். இயற்கை ஒண்ணு, நம்ம இயற்கையை நம்ம முடிவு பண்ணாதான். இயற்கை அழித்தால்தான் இனிமேல் இதெல்லாம் நிக்கலாம். இயற்கை அழிச்சுட்டா வாழ்வாதாரம் இல்லாம போயிடும். நமக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம், காத்து ரொம்ப முக்கியம், சுவாசம் ரொம்ப முக்கியம். நம்மளாம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். நமக்கு காத்து இல்லாம எத்தனை ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போனதுன்னு தெரியும். இழந்தவர்களுக்கு தான் தெரியும் அதோடைய பாதிப்பு. இனிமே அது மாதிரி கொடுமைகள்லாம் நமக்கு வரவே கூடாது. அப்ப நம்ம ரொம்ப சேஃப்டியா இருக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் 2025ல நம்ம குற்றங்களையோ இன்னொருத்தவங்க மேல சுமத்துட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கிறத விட, இதுல எங்க நடக்குது, ஏன் நடக்குது, இதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தீர்வுக்கு நம்ம வந்தாகணும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது, ரியல் எஸ்டேட் பிசினஸ் இந்த வருஷத்துல கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால அந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க அதிகமா முதலீடு போடாதீங்க. அடுத்தது வயல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்கள், பயிர்கள் போடக்கூடியவர்கள் குறைந்த முதலீடு போடுங்க. இந்த வருஷத்துல உங்களுக்கு அது அந்த பருவத்துல பயிர் செய்யுங்க, அது கரெக்டா இருக்கும். அது உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. அதே நேரத்தில் உற்பத்தி திறன் தொழிற்சாலைகள் வைப்பவர்களுக்கு கடுமையான நிதி நெருக்கடிகள் ஏற்படும். சொந்தமா தொழிற்சாலைகள்லாம் வச்சிருப்போம்.
என்ன பிசினஸ்? கெமிக்கல் சார்ந்த தொழிற்சாலைகள் வைத்திருப்பவர்களுக்கு கடுமையான நெருக்கடி, நிதி நெருக்கடி ஏற்படும். சில பேருக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு திணறக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும். இந்த வருஷத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிளாஸ்டிக் தொழில் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தமா இந்த பேப்பர் சொல்றோமே, கேரி பேக்லாம், அது மாதிரிலாம் தொழில் பண்ணுபவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தமான தொழில்கள் பண்ணுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த பிளாஸ்டிக் சம்பந்தமா எதை எடுத்தாலும் அவர்களுக்கு கொஞ்சம் நலிவு ஏற்படக்கூடிய, சிரமம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல எல்லாரும் கவனமா இருக்கணும். எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதிகமான விலை ஏற்றங்கள் ஏற்படும். அதுல நம்ம எலக்ட்ரானிக்கல் பொருட்களை பயன்படுத்துவதில் மிக கவனமாக நாம இருக்க வேண்டும். அதே மாதிரி புதிய வகை மோட்டார் வாகனங்கள்லாம் இந்த வருஷத்துல அதிகமாக நமக்கு அறிமுகமாகும். ரொம்ப அறிமுகமாகிறத விட ரொம்ப ஈஸியா நிறைய ஃபெசிலிட்டிஸோட, ஏசி நிறைய ஃபெசிலிட்டிஸோட, காரு நிறைய ஃபெசிலிட்டிஸோட பயங்கரமாக தான் வரும் இந்த வருஷத்துல. அப்ப நம்ம அதை ரொம்ப ஆர்வமாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் அதை வாங்கிட்டு திருப்பி அதே கம்பெனியில் தான் நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியில் யாருக்குமே அதை பற்றி தெரியாமல் இருக்கும். அதனால எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளும் கொஞ்சம் ஆர்வத்தை செலுத்திக்கணும். அதில் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிட்டு திருப்பி பணம் வந்து ரிட்டர்னுக்கு திருப்பி கிடைக்குமான்றது யோசிக்கணும். அப்போ அது மாதிரி பொருட்களை இந்த வாட்டி ரொம்ப ஆர்வமாக நம்ம பண்ண போகிறோம். அதனால மோட்டார் வாகனங்கள் உற்பத்தி அதிகமாக இருக்கும், நமக்கும் அபிமானங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வருஷத்துல பொறுத்தவரைக்கும் ரோடு, அதாவது விபத்துகள், போக்குவரத்து சாலைகள்ல விபத்துகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து மோட்டார் வாகன சட்டத்தில் உட்பட்டு நம்ம எல்லாரும் இந்த வருஷம் நடக்கணும். கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் ப்ரொசீஜர் பண்றாங்களோ அதைப்படி நம்ம செயல்படணும். அது மாதிரி அதாவது இந்த சாலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருத்தல் வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த வருஷத்துல இன்னொரு முக்கியமான செய்தி, நம்ம இராணுவம் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி அது என்ன சொல்லுவாங்க, விண்வெளியில நாம எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரும். விண்வெளி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள், இதுல நல்ல செய்திகள் வந்து சேரும். சுபமான செய்தி, ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு செய்தி, சுபமான செய்திகள் வந்து சேரும். இயற்கை சீற்றம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருஷமும் உண்டு. இயற்கை சீற்றம் அந்தந்த மாதத்துல உண்டு. அது தடுக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அதே நேரத்தில் அந்த இயற்கை சீற்றத்துக்குள்ள நம்ம ஆளாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேஃப் ஜோனுக்கு போய் ஆகணும். இப்போ இதெல்லாம் வந்து அவசியம், வேற வழியே இல்லை. நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம எதையும் யோசிக்க வேண்டாம். ரொம்ப ஆழ்ந்த தெளிவான மனதோட நம்ம இருக்க வேண்டிய பழக்கத்தை கொண்டு வரணும். சேவிங்ஸ் பழக்கம், பணத்தை சேவிங்ஸ் பண்றது இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியம். நிறைய வந்து பணத்தை ரெட்டிப்பாக்குறதுக்கான முயற்சிகள்ல நீங்க இறங்குனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிரமத்தை உண்டாக்கும். அதாவது சில பேர் சில விஷயத்துல பணத்தை போட்டுட்டு அது நமக்கு அந்த லாஸ் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால எதுல பணத்தை பங்கிட்டு உங்க பணத்தை கொடுத்தாலும் அதை பார்த்து போடுங்க. அதுக்கு அடுத்தது இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா மழை பாதிப்புகள், மழையில நல்லா வரும், அதெல்லாம் பயப்பட வேண்டாம். தாவரங்கள்ல வந்து மாடு, கன்று, தாவரங்கள், இவங்களுக்கு உடல்நலங்கள்ல தாவரங்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால நம்ம தாவரங்கள் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. மாடு, கன்று வைத்திருப்பவர்கள் வைகாசி மாதம், ஆனி மாதத்துல மிகவும் கவனமாக மாடு, கன்று, ஆடு, கோழி இதெல்லாம் வைத்திருப்பவர்கள் கவனமாக பார்த்துக்கணும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏதாவது நீங்க உற்பத்தி தொழில் செய்றீங்க, அது நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கெமிக்கல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருத்தல் வேண்டும். அது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா விலை ஏற்றங்கள் அதிகமாக, பொருட்களுடைய விலை ஏற்றங்கள், அது நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களுடைய விலையேற்றங்கள் அதிகமாக நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி தண்ணீர் பற்றாக்குறை, இவ்வளவு மழை பெய்யுது ஆனா தண்ணீர் பற்றாக்குறை வரும். ஏன்னு கேட்டா இந்த மழை தான் நமக்கு வந்து பெஞ்சிருக்கே தவிர இது எல்லாம் போக தெரியாம நமக்கு அது யூஸ் இல்லாம இந்த மழை போயிடுச்சு. அதாவது தண்ணி சேகரிக்க முடியாது, இந்த தண்ணி போனா போதுங்கிற நிலைமைக்கு தான் நம்ம மழை பெஞ்சா இருக்க வேண்டிய காலகட்டம். அதனால மழை சேகரிப்பு வர வாய்ப்பு இல்லை. அதனால தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். அது ரொம்ப முக்கியம். என்னன்னா மணல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், மணல் தட்டுப்பாடுமே சொல்லலாம்.
மணல் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால பூமி சம்பந்தமான விஷயம், இந்த மண்ணு விற்கிறது வாங்குறது இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அது மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டியில வந்து உற்பத்தி அதிகமாகும் இந்த வருஷத்துல. அந்த காற்றாலை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல யோகம், காற்றாலை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல யோகம். தங்கம் வெள்ளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல யோகம், தங்கம் வெள்ளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல யோகம். அதே மாதிரி தங்கம் வாங்குபவர்கள் சீக்கிரமா வாங்கணும். இந்த வருஷத்துல பிற்பகுதியில் தங்கம் விலை நம்ம மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், விலை ஏற்றம் அதிகமாகும். அதனால சீக்கிரமா தங்கம் வாங்கி வைக்கணும். அதே மாதிரி பார்த்துங்க. ரொம்ப முக்கியமா என்னது, இந்த பிசினஸ்ல பணம் போடும்போது சில மோசடிகள், அதாவது நம்பகமான விஷயங்கள்ல பணத்தை போடுங்க, அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து அரசியல்வாதிகள் நீங்க நல்ல பேர் எடுக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் தாட்ல வச்சிருங்க. உங்களுக்கு சில பேர் அவமானப்படுத்தணும், உங்களை வந்து ஒரு என்ன பண்ணுவாங்க, அரசியல் சம்பந்தப்பட்டவர்களை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சில பேர் வட்டம் போடுவாங்க, கட்டம் கட்டுவாங்க. அதனால அரசியலில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம அரசியலில் உள்ளவர்கள் இடம் கொடுக்க கூடாது. அதனால எங்க பேசினாலும் ரொம்ப கவனமா பேசுங்க. அரசியல் சார்ந்த நம்ம தப்பு பண்ணிருக்கவே மாட்டோம், ஆனா தப்பு பண்ணதா நம்மளை சித்தரிக்க வச்சாதான் ஒரு நல்லது நடக்கும், அவங்களுக்கு நல்லது நடக்கும் நினைப்பாங்க. சோ அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சினிமா சம்பந்தப்பட்டவர்கள், இலக்கியம் சார்ந்தவர்களுக்கு நல்ல நேரம். அந்த இலக்கிய படைப்புகள்னு சொல்லுவாங்க, தமிழ் சம்பந்தப்பட்டவர்கள், தமிழ் படிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். நல்ல ஒரு அச்சாரம் இந்த வருஷத்துல கண்டிப்பா கிடைக்க போகிறது. அதே மாதிரி இலக்கியம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த வருஷத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இலக்கியத்துல அந்த சினிமா சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனா உங்களுடைய உடல் உழைப்பு, கலை தாகம் அது உங்களுக்கு தீரும். ஆனா கலை சார்ந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறை இந்த வருஷம் அதிகரிக்கும். இதுல ரொம்ப முக்கியம் அதுதான். சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு பணப்பற்றாக்குறை அதிகரிக்கும். என்னங்க இது, சினிமா துறை தானே பணத்தை அதிகமாக கொடுக்குது, அதுல போய் பணப்பற்றாக்குறைங்கிறீங்களே அப்படின்னு. அதாவது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சின்ன மீடியாவுக்கு வந்துடுவீங்க, சின்ன திரைக்கு வர வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். அதனால வந்து நம்மளுடைய சூழ்நிலைகள்ல பணப்பற்றாக்குறையை மீடியாக்கள் உள்ளவர்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ரொம்ப கவனமா இருங்க, அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில தான் நல்ல மாற்றம், அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உலகத்துல வந்து நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் சில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சில மன வருத்தங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள வந்து யாரும் வன்மம் இல்லாம பழக வேண்டிய கட்டாயம் இந்த வருஷத்துல நமக்கு உண்டு. ஏன்னா நம்ம யாரை பத்தியுமே குறை சொல்ல வேண்டாம். நம்ம சூழ்நிலைகளை உயர்த்துவதும் நம்மளை ரொம்ப சேஃப் பண்றது தான் இந்த வருஷத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கொண்டு போகணும். ஏன்னா திசை திருப்பிடுவாங்க, நம்மளுடைய சூழ்நிலைகளை திசை திருப்பிட்டு சில பேர் ஆதாயம் தேட ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு சக்சஸ் ஆகாது. ஸோ தொழில் சார்ந்தவர்கள் அவங்க தொழில, அதுவும் வணிகத்தில ரொம்ப கவனமா இருங்க. சில போட்டிகள் உருவாகும். அப்படின்னா இன்னைக்கு ஒரு டீ கடை வச்சிருக்காரா, பக்கத்துல இந்த வருஷம் 2 டீ கடை வரும். ஒரு மளிகை கடை வச்சிருக்காரா, 2 மளிகை கடை வரும். ஒருத்தவங்க வந்து ஹோட்டல் வச்சிருக்காங்களா, பக்கத்துல பெரிய மாலை கட்டிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏற்கனவே வச்சிருக்கிற ஹோட்டல்காருக்கு அந்த மால் கட்டினதுனால டவுன் ஏற்படும். ஸோ அதனால இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அப்போ வியாபாரத்தை எப்படி விஸ்தாரம் பண்றது, வியாபாரத்தில் எப்படி நம்ம வந்து முன்னேறுவது அப்படிங்கிறத பத்தி இப்பயே பிளான் பண்ணி ஆகணும். இது நடந்தா என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்ப ஏறத்தாழ இந்த வருஷம் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, தொழில் சார்ந்தவர்களுக்கு நல்லா கவனிக்கணும். இது பயமுறுத்துவதற்கான பதிவு அல்ல. தொழில் சார்ந்தவர்கள் மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும். அப்படி கவனமாக இருக்கும் பொழுது இந்த வருஷத்துல ₹1 பணத்தை போட்டாலும் போடலாமா வேண்டாமா, செய்வோமா வேண்டாமா அப்படிங்கிறதும், அதுக்கு அடுத்தது இந்த இடம் நமக்கு ஓகேவா, அந்த இடம் ஓகேவா, ஒரு இடம் கிடைக்குதுன்னு வாங்குறத விட அதுல என்ன வில்லங்க இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஆராய்ச்சி செய்வது நல்லது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025 கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது மிக அழகாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லோரும் சமநிலையில் நம்ம இருக்க வேண்டிய கட்டாயம் இந்த வருஷத்துல நிச்சயம் சொல்றேன். நாம் இதே கண்டிஷன்ல சரியா நம்ம பிளான் பண்ணோம்னா நமக்கு எந்த ஆபத்துகளும் வராது. இறைவன் நம்மளை இருந்து நிச்சயம் காப்பாற்றுவார். நாம படபடப்பு ஆக வேண்டாம்.
நம்மளுடைய பரபரப்புல தான் நிறைய விஷயத்தை இழந்துடுறோம். அதனால முதல்ல தெளிவாக சிந்தனை பண்ணுவோம். அதுவே இந்த வருஷத்துக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், சர்க்கார் நிறைய லாபங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் நமக்கு நிறைய லாபங்களை கொடுக்கும். மக்களுக்கு நிறைய புதிய திட்டங்களை கொடுப்பார்கள். வாழ்வாதாரத்தில் நிறைய முயற்சிகள், நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அது நமக்கு ரொம்ப கிஃப்ட் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வருஷத்துல அரசாங்கம் நம்மளை நல்ல வழியில கொண்டு போவாங்க. அதனால பயப்படாம இருக்கலாம். அது மாதிரி பாதுகாப்பு அரணாக காவல்துறை மிக அழகாக பணியாற்றும். நீதித்துறை நமக்கு நிறைய தீர்ப்புகளை சீக்கிரமாக கூடி விரைவு தீர்ப்புகளை வழங்கி நல்ல நீதியை நிலைநாட்டக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல்ல தான் டைட் வருமே தவிர நீதியிலேயோ நமக்கு இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகளோ வராது. அப்போ ஃபினான்சியல் ப்ராப்ளத்தை இந்த வருஷம் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம். அதனால தான் நான் சொல்றேன், போலியா என்கிட்ட இருக்கு, நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிறத விட இந்த வருஷம் என்கிட்ட இந்த திறமை இருக்கு, நான் செய்கிறேன், எனக்கு இந்த திறமை இல்லை வேண்டாம், இந்த தொழில் செய்யறதா இருந்தால் எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இறங்குறேன். சும்மா தெரியாம அவனை நம்பி செய்யறது, இவனை நம்பி செய்யறது, கூட்டாளி இந்த நம்பரை பணம் போடுறது, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இந்த வருஷம் அமைதியா இருப்போம். சட்டத்தின் மூலமாக நமக்கு நல்லது நடக்கும், அரசாங்கத்தின் மூலமாக நல்லது நடக்கும். மத்திய மாநில அரசாங்கம் நம்மளை சேஃப்டியா பார்த்துப்பாங்க. ரொம்ப சிறப்பான வருஷமா தான் இருக்கும். நாம செய்யற பினான்சியல் விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஏன்னா பணம் ஒரு முக்கியமான விஷயம், இழந்துட்டு திரும்பி தவிக்க கூடாது. ஓகே, வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.